புத்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும். சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் இடுக்கும் நிமித்தமும் என் தியானத்திலே முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீதம் 65 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமணி யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய நெருக்கத்திலே அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படியாகிலும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு வரக்கூடியதான ஆபத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பயத்திலிருந்து தேவன் நம்மை காப்பாற்ற அவர் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கிறார். உலகத்திலே நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் அநேக பாடுகள் இருக்கும் என்று ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு எவ்வளவு நேரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயந்து விடக்கூடாது. நீங்கள் ஒரு நாளும் அந்த பயத்தை கண்டு, அந்த பிரச்சனைகளை கண்டு எங்கேயும் நீங்கள் ஓடிவிடக்கூடாது. நம்முடைய தேவன் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகளை வரும், சாஸ்திர கிரியைகள் நமக்கு விரோதமாய் வரும். அந்த நேரத்துல கூட நாம தளர்ந்து போகவே கூடாது. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜெபம் மாத்திரம் செய்ய வேண்டும். சில சமயங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்காது. உடனே பதில் வர வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனா உடனே நமக்கு என்ன செய்யாது? பதில் வராமல் இருக்கும். விண்ணப்பம் செய்வோம், அந்த விண்ணப்பத்திற்கும் உடனே பதில் கிடைக்காமல் இருக்கும். வேண்டுதல் செய்வோம், ஆண்டவரே நான் வேண்டுதல் செய்கிறேன், விண்ணப்பம் செய்கிறேன், பொருத்தனைகளை கூட நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு என்னுடைய ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்காம தாமதிக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற நேரம் வர வரைக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நேரம் வர வரைக்கும், ஆண்டவர் உன்னை குறித்துதான் ஒரு நேரம் வர வரைக்கும் நாம் அமைதியாக பொறுமையோடு கூட நாம் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ஆனால் உனக்கு ஒரு தீங்கும் வராது. ஆமென். ஒரு பிரச்சனையை தேவன் உன்னை தொட அனுமதிக்கவே மாட்டார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியே தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் யோபை சுற்றிலும் எப்படி வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்தது போல தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே அந்த தைரியம் நமக்கு வர வேண்டும், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். தாவீது என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா ஜெபம் கேட்ட பாடு இல்லை, விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த தொல்லைகள், ஏன் இந்த வேதனைகள், எனக்கு ஏன் வேண்டாத காரியங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது? இப்ப தாவீது சொல்றாரு, என் விண்ணப்பத்திற்கே நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீங்கப்பா? ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், குடும்பத்தாரால் மறக்கப்பட்டிருக்கிறேன், சகோதரர்களாலே நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் என்னை மறந்தார்கள், எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். ஆண்டவரே நீர் ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்க? என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. தாவீது சொல்லுகிற வேலையை, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் எங்கிருந்து மீண்டும் என் மடிக்கு திரும்பினது. என் ஜெபம் உபவாசித்தேன், ஆனால் என்னுடைய உபவாசம் மீண்டும் எனக்கு திரும்ப வந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியும்? லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் உடனே பதில் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். நம்ம விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்முடைய விண்ணப்பத்தை ஒரு நாள் விடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாகவே அங்கீகரிப்பார். விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நான் அந்த 2ஆம் வசனத்தை, எனக்கு செவி கொடுங்க என்று கேட்கிறார். ஆண்டவரே எனக்கு செவி சாயுங்க, ஆண்டவரே என் பக்கத்துல நீங்க வாங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தாலே எனக்கு போதும். ஏன் ஆண்டவரே நீர் தூரமாக இருக்கிறீர்? ஆண்டவரே என் சத்தத்திற்கு நீங்க செவி சாயும் ஆண்டவரே.
நீர் என் பக்கமாய் வாங்க ஆண்டவர் என்று சொல்லி தாவீது கூப்பிடுகிறதை நாம பார்க்க முடியும். ஏன் அப்படி அவர் செய்கிறார்? அவருக்குள்ள இருக்கக்கூடிய பயம், திகில், அவருக்குள்ள இருக்கிறதான அந்த தனிமை, அந்த இருள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் சாமுவேலிடத்துல போய் சொல்லுகிறார் தாவீது, என்றைக்காக ஒரு நாள் நான் சவுலின் கையில விழுந்து விடுவோம், எனக்கு பயம் இருக்கிறது. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தான் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த சாமுவேலிடத்திலே போய் தாவீது அழுகிறார், என்றைக்காக ஒரு நாள் இந்த சவுல் என்னை கொன்று விடுவான், நான் சவுலின் கையிலே நான் விழுந்து விடுவேன். சில வேளையில நாம் அவிசுவாசத்திலே பேசுவோம், சரீரத்தின் படி எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான் என்ற நிலையில நாம் தள்ளப்படுவோம். அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் தீர்மானித்து விடுவோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, அது என்ன காரியம்? நம்முடைய சரீரம் பலவீனம். விசுவாசம் அப்படி பேசாது. சரீர பலவீனத்தில் நம்ம அப்படி பேசுகிறோம். சோர்வு நமக்குள்ளே வருகிறது. கஷ்டங்களை பார்த்து நாம் கலங்கி விடுகிறோம். அதுதான் தாவீது சொல்லும் போது, எனக்கு செவி கொடுத்து எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே நீங்க இன்னும் என்கிட்ட பேச மாட்டீங்க, பதில் கொடுக்க மாட்டீங்க? ஆண்டவரே பதில் கொடுங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபத்திலே தேவனோடு கூட அவர் உறவாடி போராடி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? சத்துருவனுடைய கூக்குரலின் நிமித்தம், ஆமென், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் என்ன செய்யறாங்க? சத்தம் பண்றாங்க, கூக்குரலிடுறாங்க. தாவீது தேவனை நம்பினான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை கைவிட்டார், கர்த்தர் அவனை கைவிட்டார். இயேசு கிறிஸ்துவை கூட அப்படிதான் சொன்னாங்க. சிலுவையில் அறையும் போது, தேவன் இவரை காப்பாற்ற வரட்டும், தேவன் இவரை காப்பாற்ற வரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வானத்திற்கு பூமிக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது சத்துருக்கள் பரியாசம் பண்ணினார்கள், ஏளனமாக பேசினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரப்பட்டது நல்லது என்று தாவீது சொல்லுகிறார். பின் நாட்களிலே தாவீது சொல்லும் போது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, உபத்திரம் நல்லது என்று தேவ மனிதன் சொல்லுகிறார். உபத்திரம் நல்லது, பாடுகள் நல்லது, கஷ்டங்கள் நல்லது என்று சொல்லுகிறார். அங்கு பாடுகள் இல்லாமல் தேவனுடைய மகிமை நாம ருசித்து பார்க்கவே முடியாது. பாடுகள் வருகிறது நமக்கு நல்லதாகவே இருக்கிறது, உபத்திரங்கள் வருகிறது நமக்கு நல்லதாகவே இருக்கிறது, பிரச்சனைகள் வருவது நமக்கு நல்லதாகவே இருக்கிறது. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தம், துன்மார்க்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தம் என் தியானத்தில் நான் முறையிடுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கை சௌகரியமா இருந்ததா? சமாதானமாக இருந்ததா? நிம்மதியாக இருந்ததா? இல்ல. தாவீதுடைய வாழ்க்கை துவக்கத்திலே பல போராட்டங்கள் இருந்தது, பல பிரச்சனைகள் வழியாய் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற நாள் முதல், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், ஆண்டவரை அறிந்த நாள் முதல், அவருடைய உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பிரச்சனையின் மேல பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது, போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் இந்த இடத்துல தாவீது சொல்லும் போது, ஆண்டவரே என் சத்துருக்கள் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன், நான் முறையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துரு நிமித்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்றார் அடுத்த வசனத்திலே? அவர்களை இனிமேல் பழி சாட்டி விரோதம் கொண்டு என்னை கேட்கிறார்கள். சில வேலை பழி சாட்டுவாங்க நம்ம மேல, எந்த ஒரு பழியும், அதாவது நம்ம எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டோம், எந்த தவறும் நம்ம கிட்ட இருந்திருக்காது. ஆனா நாம பொய்யான குற்றச்சாட்டு நம்ம மேல வரும், பொய்யான குற்றச்சாட்டு நமக்கு வரும். தாவீது சொல்றாரு, நான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்றாரு. அவர் எடுக்கவே இல்லை, ஆனா அவன் மேல பழி சாட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்லுகிறார். எடுக்காததை கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிறார். பழி சாட்டுகிறார்கள், இல்லாதவைகளை இருக்கிறதை போல பொய்யான குற்றச்சாட்டுகள் தாவீதின் மேல வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என்று வாசிக்கிறார். யார்? என் கர்ப்ப பிறப்பு, என் மகனே என்னை பகைக்கிறான் என்று தாவீது சொல்லுகிறார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். அவருடைய குடும்பத்தார், உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைக்கிறார்கள், அவருடைய நண்பர்கள் அவனை பகைக்கிறார்கள். யோசனை பண்ணி பாருங்க, குடும்பத்திலேயே நிம்மதி இல்லை, வெளியிலேயே நிம்மதி இல்லை, எந்த இடத்திற்கு போனாலும் அவனுடைய வாழ்க்கையில சுகமே இல்லை. எல்லாராலும் பகைக்கப்படுறாரு, எல்லாராலும் மறக்கப்படுகிறாரு. அப்படிப்பட்ட நிலையிலே எங்குமே நிம்மதி இல்லாத சூழ்நிலையில தான் தாவீது காணப்படுறார். அப்போ தாவீது என்ன சொல்ற 4ஆம் வசனத்திலே, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய இருதயம் என்ன செய்தது? வியாகுலப்படைய அந்த பிரச்சனையின் வழியாய் அவர் போய்கொண்டிருக்கிறார். அது சிலுவை பாடுகள் அவர் சுமக்க வேண்டும், சாட்டை அடிகள் அவர் மேல வரும்,
காரி துப்புவார்கள், அவமானப்படுத்துவார்கள், தலையிலே முற்கிரீடம் சூட்டப்படுவார், பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வரும். எல்லாரும் விரும்பி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? குற்றப்படுத்துவார்கள். நீதிமான் பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வரும். இயேசுவை காரி உமிழ்வார்கள், கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, சிலுவையில் அறைவாங்க. அதெல்லாம் நினைத்துதான் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆண்டவரே, பிதாவே, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது என்று சொல்கிறார். வியாகுலப்படுகிறது. சில வேளையில நாம் போற பாதைகள், பிரச்சனைகள் வந்து நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் ஒன்று, அவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை காட்டும் அவருடைய முடிவை பாருங்க. முடிவை பாருங்க. அந்த முடிவு தான் நமக்கு முக்கியம். யாரும் மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, மரண திகில் என் மேல் விழுந்தது. மரண திகில். சில வேளை மரண பயம் வந்துடும். சில வேளை நமக்கு, ஐயோ செத்துருவேனா, நான் செத்துருவேனா என்ற ஒரு மரண பயம் நமக்குள்ளே வரும். அந்த மரண திகில் எப்படிலாம் வரும்? எங்க பார்த்தாலும், எங்கப்பா வெளியே போனா பயமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? ஒரு மரண பயம். இந்த மரண பயத்தை கொடுக்கிறது யாரு? பிசாசு. சாத்தான் தான் சில பயத்தை கொடுப்பான். மனுஷரை குறித்துதான் ஒரு பயம், உலகத்தை குறித்துதான் ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயம் நமக்குள்ளே வந்துடும். ஆகவேதான் ஆண்டவர் அநேக முறை நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுங்க. அடுத்த வசனம், 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிட்டு. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை பிடித்தது யார் தெரியுமா? மரண பயம். மரண பயம் அவனை பிடித்திருக்கிறது. ஒரு வீரன், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய வீரன் தாவீது. அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், பயம் நடுக்கம் என்னை பிடித்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சைத்தான் என்ன செய்வான்? அநேக முறை நமக்கு வியாதியை கொண்டு வருவான். டாக்டர்கிட்ட போவோம், அவன் ஏதோ ஒண்ணு சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா? என் குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்றுவது? என் பிள்ளைகளை எப்படி நான் காப்பாற்றுவது? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் என்று சொல்லி ஒரு மரண பயம் நமக்குள் என்ன செய்யும்? வந்துடும். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது என்று சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் வரக்கூடியதான ஒரு காரிய சோதனை தான். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தை அவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அருக்களிப்பு. இயேசு கிறிஸ்துவை வந்து அப்படியே வந்து பிடித்தார்கள். நிகழ்ச்சியான தோட்டத்துல பிடிக்கும் போது சீஷர்கள் எல்லாரும் தறிக்கட்டு ஓடினார்கள். அவங்களுக்குள்ள அந்த மரண பயம், நமக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்கும் என்று சொல்லி பயந்து ஓடினார்கள். நிறைய பேருக்கு மாம்சத்தின் படி ஒரு பயம் வருகிறது, திகில் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அடுத்த வசனம் தாவீது சொல்லும் போது, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய். இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா அந்த வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரு. எவ்வளவு ஒரு 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 சோர்வுகள் மனசுக்குள்ளே வந்திருந்தால் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். புறாவை போல சிறகுகள், நான் எங்கேயாவது பறந்து போயிருப்பேன், எங்கேயாவது நான் பறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. புறாவை போல சிறகுகள் எனக்கு இருந்தா எங்கேயாவது ஓடிடுவேன், எங்கேயாவது மறைஞ்சிருப்பேன், எங்கேயாவது நான் போயிட்டு இருப்பேன், இளைப்பாறுவேன் என்று சொல்றார். அப்ப என்ன? அவருக்குள்ள இளைப்பாறுதல் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. நிம்மதிக்காக தேடுறாரு. நிம்மதி வேணும் எனக்கு, எனக்கு அமைதி வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும். எங்க போலாம் கிடைக்கும், எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது யோசிக்கிறார். எங்கேயாவது போய் சிறகு மாத்திரம் எனக்கு இல்ல, சிறகு இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஓடிடுவேன், நானு எங்கேயாவது நான் பறந்து போயிடுவேன். சில பேர் அப்படிதான், எங்கேயாவது போயிடலாங்கிற பாஸ்டர், அவன் எங்கப்பா போற தெரியல பாஸ்டர், என்னை விட்டு நினைக்காவது போயிடலாம். ஏன் சொல்றீங்க? நிம்மதியை தேடி, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, தாவீது இந்த வார்த்தை அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன? அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, தொல்லை கொடுத்தாங்க அவருக்கு. சத்துருக்கள் அவ்வளவு பயமுறுத்தி கொண்டே இருந்தாங்க. யுத்தம், பயங்கரமான யுத்தம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அந்த 21ஆம் வசனத்திலே
அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவாய். எப்படி இருக்க வாயின் சொற்கள்? அப்படியே வெண்ணையை போல மெதுவா இருக்கு. பேசும்போது எப்படி பேசுறாங்க? இவன் சத்துரு மாதிரி இருக்காது. எதிரில வந்து பார்த்தா, அல்லேலூயா. அவன் எதிரில வந்து பேசும்போது எப்படி இருக்காது? சத்துரு மாதிரி தெரியாது. வெண்ணெய் வாயில வச்சுன்னு பேசுற மாதிரி இருக்கும். மெதுவா பேசுவான். ஆனா அவன் இருதயமோ யுத்தம். அவன் இருதயத்துல யுத்தத்தை வைத்துக் கொண்டு என்னட்ட அப்படியே நைஸா பேசுறாங்க. அல்லேலூயா. வாய் சமாதானமா பேசுது, ஆனா இருதயமோ என்னை பகைக்கிறது. ஆமென். ஆண்டவர் வந்து முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை தான் பார்க்கிறாரு. ஜனங்கள் வந்து அப்படியே வந்து தேவாலயத்தை வந்து உட்காருவாங்களாம். எரேமியா சொல்றாரு, எரேமியா கிட்ட ஆண்டு சொல்ற, எரேமியா இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து சரீரம் தான் இங்க இருக்குது, இருதயம் தூரமா இருக்குது அப்படின்றாரு. இருதயம் எங்க இருக்கு? என்னை விட்டு தூரமா இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தாவீது தேவ சமூகத்திலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்பா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளவு போராட்டங்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்யறது? ஜெபம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நான் பறந்து போய் புறாவை போல சிறகு இருந்தால் நான் எங்கேயாவது பறந்து போய் இளைப்பாறுவேன். இளைப்பாறுதலை தேடுகிறார், நிம்மதியை தேடுகிறார், சமாதானத்தை தேடுகிறார், ஒரு அமைதியை தேடி போகும்படியாக விரும்புகிறார். அவருடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, ஆத்மாவில் ஒரு அமைதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லும் போது அடுத்த வசனத்திலே, நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கி இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நிறைய குடைச்சல், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எங்கேயாவது போயிடணும். 8வது வசனத்திலே, பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்பித்து தீவிரித்துக் கொள்ளுவேன். பெருங்காற்றுக்கும் பிரச்சனைகளுக்கும் எங்கேயாவது நான் தீவிரித்து வேகமாய் ஓடிடுவேன். இது வேண்டாம். சில பேருக்கு ஒரு கசந்தரம், அவங்க வாழ்க்கை ஒரு கசப்பாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். தாவீது தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிற, தன் ஆத்துமாவுக்கு அவரே தனக்கு சொல்லிக் கொள்ளுகிறதான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, தாவீதே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிறார். எத்தனை பாரங்கள் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் பாரங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே, மகனே, எப்படிப்பட்ட ஒரு பாரமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு என்று கர்த்தர் அங்கே தாவீது தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், கைவிட மாட்டார், இறுதி வரை அவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணம் பரியந்தம் அவர் நடத்துவார். அவர் பாதியிலே கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. நீதிமானை ஆண்டவர் கைவிடுவாரா? நீதிமானுடைய சந்ததியை தேவன் மறந்து விடுவாரா? இல்ல. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்து என் கண்கள் காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். ஆகவே இதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. ஆமென். உங்களுடைய பாரங்கள் என்ன? குடும்பத்தில் இருக்கிற உங்க பாரம் என்ன? குடும்பத்தை குறித்து ஒரு பாரமா? பிள்ளைகளை குறித்து ஒரு பாரமா? உன்னை குறித்து ஒரு பாரமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா பாரத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செய்யுங்க? இறக்கி வைத்து விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த 11வது வசனத்திலே, கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறது இல்லை. என்னை நிந்தித்தவன் என் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் நான் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு நான் மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனமாகிய நீயே அவன். தாவீதை இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கொடுமை செய்தவர்கள் அல்லது தாவீதுக்கு தீங்கு செய்தவர்கள்,
தாவீதுக்கு ஒரு பயத்தை கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய சத்துருக்கள் இல்லை என்று சொல்றாரு. தாவீதை நிந்தித்தவர்கள், அவனை சபித்தவர்கள், அவனுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்தவர்கள், அவனுக்கு விரோதமாக ரகசிய ஆலோசனை பண்ணினவர்கள், அவன் எல்லாம் சத்துருக்கள் அல்ல. யார் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, எனக்கு சமமான மனுஷன். யாருங்க? சமமான மனுஷன். சமமா இருக்கிறவங்க, எப்பவுமே சமமாக இருக்கிறவங்க, என் வழிகாட்டி, எனக்கு ஆலோசனை சொல்றவங்க, எனக்காக ஜெபம் பண்றவங்க, எனக்கு புத்திமதி சொல்றவங்க, நல்லது கட்டது எனக்கு சொன்னவங்க, என் கூட எனக்கு ரைட் ஹேண்டா இருந்தவங்க, எனக்கு சமமா இருந்தவங்க, என் தோழர்கள், ஒரு நண்பர்கள், நம்ம எல்லாம் ஒன்னா ஒரே டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டவங்க, ஒரே இடத்துல தங்கியிருந்தவங்க, அவங்கதான் எனக்கு விரோதமாக பெரிய பெரிய பிளான் பண்ணாங்க. ஆமென். தாவீதை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி சில சொல்லுவாங்கல்ல, கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கூட இருந்தே குழி பறிச்சிருவாங்க. அதனாலதான் நம்ம பக்கத்துல யாராவது நீங்க பின்னாடி நிக்கிறது நம்ப முடியல. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா, நான் உங்க கூடவே பக்கத்துல இருப்பேன்னு சொல்ல பயமா இருக்குது. சொல்லுங்க. பயமா இருக்குது. திரும்பி பார்க்கும்போது பயமா இருக்குது. எப்போ என்ன வெடிக்கும் நமக்கு தெரியல. டெல்லியில எங்கேயோ ஒரு குண்டு வெடிச்சிடறான், கார் குண்டு. பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு. யாவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. சத்துரு கிடையாது. சத்துரு அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான். தாவீதுக்கு விரோதமாய் ஒரு நாள் என்ன நிந்திக்கல பாருங்க. தாவீதை நிந்தித்தவர்கள், அவனுக்கு விரோதமாய் பழி சாத்தினவர்கள், குரோதம் கொண்டவர்கள், அவனை பகைத்தவர்கள், அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவங்க எல்லாமே அவனுடைய நண்பர்கள் தான். அப்படி இருந்தால் நான் சகித்திருப்பேன். என் சத்துருக்கள் எப்படி செஞ்சிருந்தா நான் சகிச்சிட்டு இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவனும் என் பகஞ்சனும், அப்படி என் பகஞ்சன் அல்ல, அப்படி இருந்தால் நான் அவனுக்கு மறைந்திருப்பேன். அதான் தாவி சொல்ற, ஆண்டவரே, இந்த அகித்தோப்புல நான் ரொம்ப நம்பினேன். ஞான திருஷ்டி, தீர்க்கதரிசி அகித்தோப்புல ஆலோசனையே அபத்தமாக்கி போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில பேர் குடும்பத்தை பிரிமா. அல்லேலூயா. சில பேர் நல்லா போயிட்டு இருக்க குடும்பம், நல்லா இருப்பாங்க. அப்படியே குடும்பம் அப்படியே அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள் அப்படியே ஒன்னா இருப்பாங்க. திடீர்னு அவனும் வந்தாலும் பிடிச்சிருவான். அவன் யாருன்னு பார்த்தா அப்படியே நமக்குள்ள டீப்பா இருந்தவங்க, நம்ம குடும்பத்துல அந்யோன்யமா இருந்தவங்க, உங்க வீட்டுல உங்க தட்டுல சாப்பிட்டவங்க, உங்க தட்டுல படுத்தவங்க, உங்க பணத்துல வாழ்ந்தவங்க, திடீர்னு உங்களை பிடிச்சிருமா. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அடையாளம் தெரியவே தெரியாது. இவங்களா பாஸ்டர் இப்படி செஞ்சாங்க, நம்பவே முடியல பாஸ்டர், இவங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு பதற்றம் வரும், ஒரு அதிர்ச்சி வரும். தாமே சொல்ற, எனக்கு சமமான மனுஷன், எனக்கு வழிகாட்டி, அவன் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு அவன் தான் எனக்கு பிளான் விரோதமாக இருந்தான். நாம் ஒருமித்து, 4வது வசனம், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணோம். நம்ம எல்லாம் ஒன்னாதானே இருந்தோம், இன்பமா இருந்தோம். எல்லா கூட்டத்தில் தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அவன் தான் நம்ம விரோதமாய் கிரியை செய்கிறவன். ஆமென். தாவீது, ஆனாலும் தாவீது சோர்ந்து போகல. அவர் என்ன சொல்றாருன்னா, 14வது வசனம், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தேவ பிள்ளையே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய என் சத்துருக்கள் விழுகிறதை என் கண்கள் காணும் என்று தாவீது சொல்லுகிறார். என்னுடைய சத்துருக்களுக்கு வரும் நீதியை சரி கட்டுதலை கர்த்தர் எனக்கு காண்பிப்பார் என்று தாவீது அப்படி விசுவாச அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலை என்ன தெரியுமா? நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்யணும்? ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, தேவ நோக்கி கூப்பிடு, ஆண்டரை நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு. உன் ஜெபத்தை நிறுத்தாதே, விட்டாதே. கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார்.
கர்த்தருடைய பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 17ஆம் வசனம், அந்தி சந்தி மத்தியான வேலையிலையும் நான் தியானம் பண்ணுவேன். விடமாட்டார். தாவீது ஜபத்தை விடல. வேற வேலை எனக்கு இல்ல, ஜெபிக்கிற வேலை தான் எனக்கு. என் வேலையே ஜபம் தான். அல்லேலூயா. காலையில எழுந்து அதிகாலையில கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். மத்தியானத்திலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். மாலையிலும் நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கேன். ஜபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள் எப்படி கடந்து வருவது, சத்துருக்கள் எப்படி மேற்கொள்வது, ஜபம் பண்ணுங்க. இன்னும் ஜபம் பண்ணுங்க. ஜபத்தை கூட்டுங்க. காலையில எழுந்துருங்க. காலையில அதிகாலையில ஜபம் பண்ணுங்க. இன்றைக்கு மத்தியான வேலையில ஜபம் பண்ணுங்க. மாலையில ஜபம் பண்ணுங்க. ராத்திரியில ஜபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 ஜெயம் வரும். ஆமென். அந்தி சந்தி மத்தியான வேலையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். கேட்க மாட்டாரா? நிச்சயமாகவே கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட திரளான கூட்டமாய் கூடி என்னை எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டான். அல்லேலூயா. நிறைய பிரச்சனைகள் வரும். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு சமாதானம். முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். ஆகவே நம்முடைய தேவன் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. இந்த பிரச்சனைகள் வந்ததற்கு தேவன் காரணம் அல்ல. இது சத்துரு அப்படி செய்து விட்டான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பலன் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். தேவனுக்கு நம்ம கள்ளம் பேசலாம், ஆண்டவர் விரோதமா பேசலாம். நீ தேவனானால் எங்களை ரட்சியும், உன்னைய ரட்சி. பக்கத்துல வந்து சொல்றேன், தேவனுக்கு நீ பயப்படுறது இல்லையா? எப்படி வாய் கூசாம நீ பேசுற? நம்ம எல்லாம் தப்பு செஞ்சோம், தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் நீதிமான், ஒரு தவறும் செய்யாதவர். நம்முடைய தப்பு கேட்டு தண்டனை நமக்கு வந்திருக்கிறது. அவருக்கு விரோதமா பேச உனக்கு எப்படி வாய் வந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளே, வாய் கூசாம என்ன செய்றாங்க? பேசிடுறாங்க. ஆகவே நான் இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து வாழ வேண்டும். ஆமென். கடைசியாக அவர் சொன்ன 23ஆம் வசனம், தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியிலே இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷனும் தங்கள் ஆயுளின் நாட்களிலே பாதி வரையிலாகிலும் வைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையா சொல்லி முடிச்சுட்டாரு பாருங்க. நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. உண்மைதான் இறுதி வரைக்கும் உண்மையே நம்புவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்பி வாங்க, நம்பி போங்க. ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையோட வாங்க, நம்பிக்கையோட போங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் அப்படி நம்பிக்கையா இருங்க. நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல நாம் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். கைவிடவே மாட்டார். கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது சங்கீதம் 41 அவர் சொல்ல, கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் இடமாய் சாய்ந்து கூப்பிடும் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்ம ஆண்டவரை எப்பவுமே நம்ப வேண்டும். பிரச்சனைகள் வருது, அது வருது, இதுன்னு சொல்லிட்டு நாம் நினைச்சக்கூடாது. கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தரை மறந்துடக்கூடாது. நம்பிக்கை இழந்துடக்கூடாது. விசுவாசத்தையும் அதை மாறிடக்கூடாது. அன்பும் தணிஞ்சிடக்கூடாது. ஆகவே அன்பு பெருகட்டும், விசுவாசம் இன்னும் அதிகமாகட்டும், நம்பிக்கை ஆண்டவர் பேர் இருக்கட்டும். உனக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசி ஜெபிப்போம்.